ஆஞ்சநேயர் ஸ்டோர்ஸ் குடும்பம் பார்த்தீங்கன்னா, இன்னும் போலீஸ் ஸ்டேஷன விட்டு வெளிய வரலங்க. ராஜுவோட அப்பா, சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா, இன்னும் வெளிய விட மாட்டேங்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, மீனாவும் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் குடுக்கையில, போலீஸ்காரவங்க வந்து "இதெல்லாம் குடுக்கக்கூடாது. இது என்ன உங்க வீடுன்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோனே, "இந்த போய் வெளிய போம்மா" அப்படின்னு சொன்னோனே, மீனா வெளிய போற மொத்த குடும்பமும் அழுகுறா. "இப்படி ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சுட்டாளே இந்த மயிலு. நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? அவள மகளா தானே நடத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலா போய்க்கிட்டு இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து எந்த ஒரு கேஸா இருந்தாலும் என் மேல போடுங்க மேடம். நான் ஏத்துக்கிறேன். என் குடும்பத்த விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரே எமோஷ்னலா கத்திட்டு இருக்கா. "சார் வெயிட் பண்ணுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிறாங்க. அதே டைம் ராஜியோட அப்பா, சித்தப்பாலாம் சொல்றாங்க, இருங்க நாங்க பேசிட்டு வர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போறாங்கங்க. "எப்படியாவது எங்கள விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க போலீஸ்காரவங்ககிட்ட கேட்கையில அவங்க சொல்றாங்க, "இல்ல சார் இது பெரிய கேஸு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருப்பீங்க இந்த குடும்பத்த பத்தி. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அதே மாரி அவங்க குடும்பத்தையும் விசாரிப்பீங்க. உங்களுக்கே தெரியும் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவோட அப்பா சொல்றாங்கங்க. சொல்லையில பார்த்தீங்கன்னா, "கொஞ்சம் யோசிங்க மேடம். பொம்பளைங்கலாம் வந்து இன்னைக்கு வச்சிருக்க முடியாது." "இல்ல சார் நாங்க ஜெயிலுக்கு கொண்டு போயிருவோம். சின்ன பிள்ளைங்க மேடம்." "சரி அவங்க ராஜியும், அரசியும் வேணா நான் விடுறேன். மத்தபடி வேற யாரையும் விட முடியாது." அப்படிங்கிற மாரி வந்து ஸ்ட்ரிக்ட்டா "மேடம் கோமதிய விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறாங்க. கேட்கையில "அதெல்லாம் விட முடியாது சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில, சரின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தாங்க. ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒண்ணும் இதாகல. நாளைக்கு கோர்ட்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ராஜியும், அரசியும் மட்டும் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லையில, "நீங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அழுகுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்களோட அண்ணன் இன்னொரு சின்ன அண்ணன் போயி, "என்னைய மன்னிச்சிருமான்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சு அழுகுறான். "என்னால எதுவும் பண்ண முடியல" அப்படின்னு. "நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்க" அப்படிங்கிற மாரி சொன்னதோட, இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு என்ன நடக்குது? நாளைக்கு பார்க்கலாம்.